நான் சொல்றதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கினா போதும். ஏசாயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானம் காத்துக் கொள்வேன். ஏசாயா 43:2 சொல்லுது, தண்ணீரை கடக்கும் பொழுது உண்மை புரளுவதில்லை, அக்கின்றது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உண்மையில் பற்றாது. யோவான் 15:7 சொல்லுது, நீங்கள் ஏனிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சங்கீதம் 1:2 2 4 சொல்லுது, இரவும் பகலும் வேதத்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனின் கணவர் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைஞர் பிறப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படியே நம்ம நிறைய பேர் ஃபெயிலியர்ஸ் சொல்றோம், நிறைய பேர் சொல்றோம் இல்லையா? நிறைய பிரச்சனை போயிது. ஏன் பிரச்சனை வருது நம்ம வாழ்க்கையில? ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்வதில்லை. மத்தேயு 18:20 சொல்லுது, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியிலே வருவேன்னு சொல்றாரு. என் ஆண்டவர் வந்துடுறாரு இல்லையா? ஆண்டவர் வந்துடுறாரு. ஆனா நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, என்ன என் பையனை பார்த்துங்க, என் குடும்பத்தை பார்த்துங்க, வேலையை பார்த்துங்க, இப்படிதான் சொல்ல முடியும். ஆண்டவரே வாட் இஸ் யுவர் வில்? ஆண்டவரே உங்கள் சித்தம் என்ன? ஆண்டவரே என்னை நீர் தெரிந்து கொண்ட முகாந்தரம், என்னை உண்மை ஆராதிக்க எவ்வளவு நேரம் ஆராதிச்சோம், நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆராதிச்சோம். என்னைக்காக நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒய் லார்ட் யூ ஹேவ் சூசன் மீ? ஏன் ஆண்டவரே என்னை நீர் சந்தித்தீர், என்னை உமது பிள்ளையாய், உமது மகனாய், உமது மகளாய் தேர்ந்தெடுத்து என்னுடைய கருவாய், என்னுடைய தாயின் வயிற்றிலே நான் கருவாய் இருக்கும் பொழுது, கருவாய் உருவாகும் முன்பே நீர் என்னை தெரிந்து கொண்ட முகாந்தரம் என்று சொல்லி அருமையான தேவச்சனமே நாம் கேட்டிருக்கிறோமா? நம்ம கேட்டதே கிடையாது. ஆண்டவரே இட் இஸ் ஒரு வழி கம்யூனிகேஷன், இட்ஸ் ஒன் வே கம்யூனிகேஷன் தான் நம்ம ஜெபம் இருக்கிறது. நான் என்னைக்குமே காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால் படிட்டு நான் ஜெபிக்கிற பொழுது நான் சொல்லுவேன், ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறதுக்கு உமக்கு நன்றி சுவாமி. வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, வேற எதுவும் வேண்டாம் சுவாமி. இன்றைக்கு ஒரு புதிய நாளை காண செய்திருக்கு. எத்தனை பேர் நேற்று இருந்தவங்க இன்று இல்ல? எத்தனை பேர் என்னோட லைஃப்ல என்னோட ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் ரொம்ப வேதனையோட வருவாங்க, பிரதர் எனக்கு டயாலிசிஸ். ஒரு நாளைக்கு சேலம் மாவட்டத்துல 7,500 இருந்து 15,000 பேர் டயாலிசிஸ் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. அப்படின்னு யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஷிஃப்ட், எவ்வளவு டயாலிசிஸ் நடக்குது. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நாம் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நாம் ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்ற கேள்வியை உங்கள் முன் வைத்து நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போய் சொல்லிருக்கிறேன். ஆதிகாரம் 1 எடுக்க வேண்டாம், பாருங்க, எழுத வேண்டாம், எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஐ வாண்ட், நான் உங்களை ஷார்பன் பண்ண மட்டும்தான் வந்திருக்கேன். ஆதிகாரம் 1:27 சொல்லுது, அவர் தேவ சாயலாய் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சாயலா இருக்கிறோம்ப்பா, நீங்க எங்க அப்பாவா இருக்கீங்கப்பா? எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? நிறைய பேர் நம்ம கண்ணாடியை பார்த்து எத்தனை பேர் நமக்கே பிடிக்காம போறோம். ஆனா என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா, ஆண்டவரே நான் உங்கள் சாயலா இருக்கிறேன், ஆண்டவரே நான் உங்க பிள்ளை, ஆண்டவரே. ரோமர் 8:15 சொல்லுது, திரும்பவும் பயப்படுத்திற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை கூப்பிட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. யோவான் 1:12 சொல்லுது, authorized you as his son, அவருடைய மகனாய் மகளாய் அத்தனை பேருக்கும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா நாம தான் அதை நம்ம அறிக்கை எடுக்கிறது இல்ல. ஏனோ தான வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை நேனோ தான வாழ்க்கை. தேவச்சனமே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஃபெயிலியர், ஏன் நம்முடைய குடும்பத்தில் சண்டை, ஏன் நமக்கு பிரச்சனை வருதுன்னா நாம் ஆண்டவரை தேடுகிற விதத்திலே தேடுகிறதில்லை. அன்றைக்கு ஆதாமையும் ஏவாளையும் அவரோடு கூட உறவாட, அவரோடு கூட சஞ்சரிக்க, அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண என் ஆண்டவர் படைத்தார். அந்த ஆதாமுடைய நிலைமை, அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால், அவர் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்தபடியால் அவரிடத்திலே பார்க்கக்கூடிய சூழலை, அதே போலதான் நாமளும் அவருக்கு பிடிக்காத காரியத்தை, அவர் விரும்பாத காரியத்தை, அவர் வெறுக்கிற காரியத்தை, அவர் வெறுக்கிற அருவருக்கிற காரியத்தை நாம் அசால்ட்டா செய்றோம். The Christian life is a very very compromised life. And நமக்கு காம்ப்ரமைஸ் ஆகி ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். ஜெபம் தானே, இன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கலையா 6 மணிக்கு பண்ணிக்கலாம், 6 மணிக்கு எந்திரிக்கலையா 7 மணிக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு வேத வசனம் வாசிக்கலையா நாளைக்கு வாசிக்கலாம். அநேக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை தேடுகிறதுல
பின்மாற்றம் அடைந்திருக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுடன் இருந்தான். ஏன் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்? அதே அதிகாரம் 9ஆம் வசனம் 39:9 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அன்றைக்கு யோசேப்பு பயந்ததனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தால் அவன் பாவம் செய்ய பயந்தார் என்ற தேவஜனமே. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு நாம் எப்படி இருக்கிறோம்? அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என் ஆண்டவர் உங்களை என்னை படைத்த முகாந்திரம், அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவருடைய வேதத்தை வாசிக்கணும், அவருடைய சத்தியத்தில் நடக்கணும், அவருடைய நடக்கணும் என்று சொல்லி விரும்புகிற தேவன், நாம் அவரை விருப்பப்படி நடக்கிறோமா? அவரை சந்தோஷப்படுத்துகிறோமா? அவருடைய ஏக்கத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? அன்றைக்கு ஆதாம் ஏவாளை எப்படி ஏதேன் தோட்டத்தில் படைத்து எல்லாவற்றையும் ஆள அதிகாரம் கொடுத்து அவங்களோடு கூட டைம் ஸ்பெண்ட் விரும்பினாரோ, அதே போல தேவச்சனமே உங்களுடைய எண்ணெயும் தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டு கைகளையும் கால்களையும் ஒழுங்காய் கொடுத்து எல்லா உறுப்புகளையும் அவங்களை நேர்த்தியாய் ஒன்று பண்ணி வைத்திருக்கிற காரணம் அவருக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறோம்? ஏதோ சடங்கச்சரமான வாழ்க்கை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமையான பைபிள், ஞாயிற்றுக்கிழமை சர்ச், அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தேவ சிறுமே, அருமையான வாலிப மகளே, வாலிப மகனே, உன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? ஏன்னா என்ன ஆபீஸ்க்கு வந்தாங்க ஒரு பொண்ணு, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா, சார் ரொம்ப கம்மியா வாங்கிட்டா, என்ன பண்ணலாம் கேட்டேன். ஏன் என்ன மார்க் அப்படின்னு கேட்டேன். 265 மார்க். உடனே எந்திரிச்சு வெளில போய் சொல்லிட்டேன். கிறிஸ்துவ மகன் என்றா 205 மார்க் வாங்க முடியுமா? வெக்கமா இருக்கு. Because we are telling we are Christians. நம்ம பைபிளை தூக்கிட்டா வரும். நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? அருமையான தங்கச்சி, தம்பி, ஏதோ ஒரு சடங்காச்சு, ஒரு சாதாரணமான வாழ்க்கை. நீங்களும் நானும் சாதாரணமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள் தேவச்சனமே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில என் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை, என் மகள், என் மகன், நான் பேர் சொல்லி அழைத்தவள் எனக்காக என்ன செய்திருக்கிறாள்? என்னோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மறந்திருக்கிறார், என் வேதத்தை வாசிக்க மறந்திருக்கிறார். இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்புன்னு சொல்லி இருக்குது. நாம் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறோமா? வேத வசனத்தின்படி நடக்கிறோமா? ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஒரு ஒரு ஃப்ரெண்டு, நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் தான் கடவுள் என்று சொன்னேன். அவருடைய கடவுள் தான் நல்ல கடவுள், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார், இவ்வளவாய் என்னுடைய சொத்துக்கள் இருக்குன்னு சொன்னாரு. நான் மறுபடியும் சொன்னேன், இல்ல, என் ஆண்டவர் அதற்கு மேல சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி என் வேதம் சொல்லுது. நானும் அதான் இருக்கேன். அவன் சொல்றான், நானும் சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்லா படிக்கிறாங்க, நானும் சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு ஷாக் ஆகி போச்சு. அதுக்கு மேல என் ஆண்டவரை நான் எப்படி சொல்லணும்னு தெரியல. அப்புறம் அவனே சொன்னான், ஆண்டவர் தான் உண்மையான கடவுள், ஆனா நீ ஆண்டவரை பிரதிபலிக்கிறாயா? நீ செய்யறதுதான் நான் செய்யறதுதான் நீயும் செய்யற, பொய் பேசுற, சண்டை போடுற, கெட்ட வார்த்தை பேசுற, எரிச்சல் படுற, பொறாமைப்படுற. Then how you are telling that Jesus the Lord, கடவுள் இயேசுதான் உண்மையான கடவுள் என்று சொல்லி நீ எப்படி சொல்கிறாய்? அவருடைய சாயலை பெற்றிருக்கிற நாம், அவருடைய சுவாசத்தை பெற்றிருக்கிற நாம் அவரை பிரதிபலிக்கிறோமா? எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையை கண்டு, உங்களுடைய நடத்தையை கண்டு, உங்களுடைய செயலை கண்டு உங்களுடைய தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்லி இருக்கிறாங்க? அருமையான தேவச்சனமே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சடங்காச்சாரமான வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவை உடையவர் என்று சொன்னா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற சின்னமாய் உங்களை கண்டு மற்றவர் சொல்லணும், இவருடைய தெய்வம் உண்மையான தெய்வம், இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் உண்மைன்னு சொல்லணும். அப்படி இல்லை என்று சொன்னா நீங்க வாழ்ற வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வேஸ்டான வாழ்க்கை. கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாரானால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, என் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படியே விடுவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம் சொல்லி அன்றைக்கு வைராக்கியமா நின்றாங்க. இது எத்தனை பேர் நாம் வைராக்கியமா இருக்கிறோம்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆம், எல்லாரும் வாக்குத்தத்தங்களை பிடித்து ஆசீர்வாதம் ஆண்டவர் இது உங்களை என்னை உயிரோடு வைத்திருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அறிவான தேவச்சனமே, இதை விட வேற உங்களுக்கு என்ன வேணும்? என்ன எனக்கு செவங்கள் எல்லாம் தேவை 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 என்று சொல்லி தேவை குறித்தே போய் கொண்டிருக்கிறது. ஏன் கிறிஸ்டியன்? எங்க அப்பா கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன். ஆண்டவரை ஏன் கும்பிடுறோம் தெரியல.
எங்க அப்பா கும்பிட்டாரு, நான் கும்பிடுறேன். இனி என் பையன் அப்படிதான் கும்பிடுறான். இன்னைக்கு அன்னையுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு ஒரு திட்டம். அவருடைய சாயலை பெற்றிருக்கிற நீங்க, அவருடைய சுவாசத்தை பெற்றிருக்கிற நாம் அவரை பிரதிபலிக்கிறோமா? அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எவளை படைத்த தேவன் அவர்கள் தவறு செய்த பொழுது, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று சொல்லி தேடி வந்த பொழுது அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, ஆதாமே எங்க இருக்கிறாய் என்று என் ஆண்டவர் அங்கலாய்த்து கேட்ட பொழுது அவன் பதில் சொல்ல முடியாமல் ஒளிந்து கொண்டிருந்தான். அதே போலதான் இன்றைக்கு நம்ம பேரை பார்த்து, உங்களுடைய பேரை பார்த்து, என்ன பேரை போட்டு, மகளே நீ மகனே நீ எங்க இருக்கிறாய் என்று சொன்னா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? நான் ஒளிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உனக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. காணிக்கை ஏசாயா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்பதில்லை. 1ஆம் அதிகாரம் மூணாம் வசனம், மாடு தன் எஜமானனையும் கழுது தன் ஆண்டவன் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் சங்கரமாகிறாங்க. Yes, the God, இந்த நாளில, இந்த கடைசி நாளில என் ஜனம் உணர்வில்லாமல் சங்கரமாகிறாங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் ஜனம் உணர்வு இல்லாமல் சங்கரமாகிறான்னு சொல்லுது. என் ஜனங்கள் என்னை தேடுகிறது இல்ல, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்கரமாகிறாங்க. இனி உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், உங்கள் பிள்ளைகளை மறந்தேன். அருமையான தேவச்சனமே, எத்தனை பேர் தங்க பிள்ளைகளை வேத வசனத்தை படிக்க வைக்கிறோம்? எத்தனை பேர் வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணா? அகஸ்டின் சிவகுமாரன் சொன்னாரு, அவர் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்க வச்சாதான் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கிடைக்குமா. அப்படி படிச்சதுனாலதான் இன்றைக்கு அவர் பீகாரை ஒரு கிறிஸ்துவ பட்டணமாய், ஒரு மாநிலமாய் மாறிக்கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த வால்பாறையில அவருடைய பிள்ளையாய், அவருடைய சின்னமாய் வைத்திருப்பார் என்றால் நம்முடைய கடமை என்ன? நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஏதோ வந்தோம் போனோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தோம், ஆராதிச்சோம் போனோம்ன்ற வாழ்க்கை இல்லை. நம்முடைய கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்துவ ஜெபம் என்பது, கிறிஸ்துவ என்பது ஒரு சுயநல ஜெபமாய், ஒரு சுயநல கூட்டமாய், என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய வீடுன்னு சொல்லி ஆகிக்கொண்டு வருகிறது. பக்கத்து வீட்டுக்காரனை கிறிஸ்துவை பற்றி தெரியவில்லை, பக்கத்து தெருக்காரனை கிறிஸ்துவை பற்றி தெரியவில்லை. நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? உன்னையும் என்னையும் ஆண்டவர் திறந்து கொண்டதற்கு காரணம் என்ன? என் ஜனம் அறிவில்லாமல் சங்கரமாகிறாங்க. வேதம் வாசிப்பது கிடையாது, ஜெபம் கிடையாது. ஏதோ ஒரு செகண்ட். நான் நேற்று நைட் 2 மணிக்கு வந்தோம் வால்பாறைக்கு. கரெக்டா 11 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம். நானே என் டீம் உணங்கால் போட்டோம். 1:30 மணிக்கு உணங்கால் போட்டோம். 2:30 வரைக்கும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க போறோம் இயேசுப்பா, ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. என் ஜனங்கள் உணர்வில்லாமல் அறிவில்லாமல் சங்கரமாகிறாங்க. the so called Christian, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தான் பிரச்சனை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற வீட்டில் தான் டைவர்ஸ். கிறிஸ்தவங்க சொல்லிக் கொடுக்கிற வீட்டில் தான் கடன். ஏன் ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் இப்படி அறிவில்லாமல் சங்காமல் ஆகிறாங்க? எரேமியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆயின் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணிருக்கிற நிலமாயிருக்கும். என் ஜனம் என்கிற இஸ்ரவேலின் குமாரத்தை படுகிற வேதனை என்னால் காண முடியவில்லை என்று சொல்லி அன்றைக்கு எரேமியா தீர்க்கன் அவருடைய மங்களாய் சொன்னா, இன்னைக்கு என்னுடைய கிறிஸ்தவ ஜனங்கள், என்னுடைய ஜனம் என்று சொல்லிக் கொடுக்கிற கிறிஸ்தவ குடும்பத்துல பிரச்சனைகள். என்னுடைய வாலிப தங்கச்சி, அருமையான தம்பி வாழ்க்கையில தான் பிரச்சனை. அருமையான கிறிஸ்தவ மகன் வாழ்க்கையில தான் பிரச்சனை. ஏன் இந்த பிரச்சனை? என் ஜனங்கள் என் சத்தத்தை கேட்பதில்லை, என் ஜனங்கள் என் பாதத்திலே அமர்வதில்லை, என் ஜனங்கள் என் வேதத்தை மறந்து போனார்கள். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திட்டவட்டமாய் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை சிங்க கூட்டிகள் தாங்கி எழுத பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் நான் பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் வழக்கத்த வசனங்கள் எல்லா வசனமும் சொல்லுது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துரம் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் என்று என் வேறு வசனம் சொல்லுது. அப்பொழுது ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். என் ஆண்டவருக்கு நீ என்ன பதில் செய்ய போகிறோம்?
அவர் நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மளை வழிநடத்துகிறாய். தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களையும் என்னையும் கரத்துல ஏந்தி தாய் போல நம்மளை தேற்றி நல்ல பாட்ட பாட்டோம் கையில வச்சு கொண்டு போறாரு. நாம என்ன செய்ய போறோம் என்ற தேவச்சனமே? என் ஆண்டவர் கேட்கிற கேள்வி, அவருடைய சுவாசத்தை பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய சாயலை பெற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு என்ன நாம் செய்ய போகிறோம்? அவரோடு கூட நாம் ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இனிமே ஆண்டவரே நான் ஒரு புது வாழ்க்கை, ஒரு அன்காம்ப்ரமைஸ் லைஃப் ஆண்டவரே, அன்காம்ப்ரமைஸ் ஆன் லைஃப் ஆண்டவரே எப்படின்னு சொல்லி அவர் கரத்தை பிடிச்சுமா நம்ம சொல்லமா, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் ஏதோ பேர் கிறிஸ்துவனா, நான் வேதம் வாசிச்சது பத்தாம போயிருக்கலாம் ஆண்டவரே, ஒரு பாதத்துல உணர்ந்து ஜெபித்தது பத்தாம இருக்கலாம் ஆண்டவரே, இன்றைக்கு நான் உடம்படிக்கை செய்யறேன் ஆண்டவரே, உங்க கரத்தை பிடிச்சுக்க ஆசைப்படுற ஆண்டவரே, என் கரத்தை நீங்க பிடிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல ஒப்ப விரும்பும். அப்படியே சொல்லுங்க, ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. என் ஆண்டவர் உங்களை நேசிக்கிற தங்கச்சி, நான் இங்க வந்து உட்கார்ந்து போலதான் என் கண்களிலே கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. என் ஜனங்கள் உணர்வு இல்லாம சங்கடமாகிறாங்க, என் ஜனங்கள் உணர்வு இல்லாம அழிந்து போகிறாங்க, என் வாலிப பிள்ளைகள் ஐயோ அவருடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. என் வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆண்டவர் பாரமாய் என் உள்ளத்தை பாரம் நிறுத்துச்சு, என் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை சொல்ல போறேன் ஆண்டவரே, what do you want to tell ஆண்டவரே இயேசுப்பா நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நான் அங்க அமர்ந்து செவித்து கொண்டே இருந்தேன். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராய் உங்கள் பக்கத்துல நின்று கொண்டு, அருமையான ஒவ்வொரு உங்க பக்கத்துல உங்க வலது பக்கத்துல நின்று கொண்டு, மகளே உன் கரத்தை கிட்ட கொடுத்துருவியா? உன் பிரச்சனையை தானா 2000 ஆண்டுகளுக்கு முன்பா சுமந்து தீர்த்துட்டேன். நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிச்சுட்டேன். இன்னும் நீ ஏன் அடிக்கப்படணும்? இன்னும் நீ ஏன் பாதிக்கப்படணும்? இன்னும் ஏன் வாழ்க்கையில பிரச்சனை? Why you are facing failure? அருமையான வாலிப மகளே, அருமையான வாலிப பிள்ளைய மகளே, ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் அங்கலாய்த்தவராய் கண்ணீர் நிறைந்த கண்ணீரோடு கூட கைகளிலும் ஆணி கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன். என் மகளுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேன். என் மகளுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து என் ஆண்டவர் கண்ணீரோடு கூட பக்கத்தில் தகச்சு, தம்பி ஏன் உனக்கு இன்னும் நிர்விசாரம், ஏன் உனக்கு இன்னும் நிர்விசாரம், எவ்வளவா உங்களை நேசிக்கிறார். தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன், நிறைய மயிரோடு தாங்குவேன் சொன்னாரு. இன்னும் ஏன் உனக்கு சந்தேகம்? இன்னும் ஏன் பக்கத்துல வர மாட்டேங்கிற? ஒவ்வொரு நாளும் என் உள்ள எதிர்பார்த்தவன் காத்துக்கிறாரு. என் மக வரமாட்டாளா? என் மக என் பக்கத்துல வரமாட்டாளா? என் கையை கொடுக்க மாட்டாளா? இன்னும் எவ்வளவு பிரச்சனை? அவனா போய் தேடிக்கிட்டு தானே, அவனா போய் தேடிக்கிட்டு தானே. ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அருமையான தங்கச்சி, அருமையான தாய், நீ அமைதியா இருந்தது போதும். இன்றைக்கு நீ அமைதியா இருந்தீங்கன்னா உனக்கு எத்தனைக்கு சொல்லுவது லட்சியம் வேற இடத்துல இருந்து வரும். உன் வாழ்க்கையை மாற்ற, உன் வாழ்க்கையை மாற்ற என் ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். தங்கச்சி, ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவருடைய மனதில் இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில
இன்னும் சில பேர் அவருடைய சத்தத்தை கேட்கும் நிர்விசாரம் அணிந்து இருக்கீங்க. தங்கச்சி, தம்பி, சகோதரனே, ஆண்டவர் கண்ணில் விட்டவராய் ஆண்டிகள் பார்த்த கரத்தை பக்கத்தில் வச்சிருக்கிறார். நிர்விசாரம் அணிந்து இருந்தேனா நீ காசாக்காரா ஒவ்வொரு வேளும் அறிவத கரம் இயேசுவே ஜீசஸ் ரீகா பரக்கா ரீசா நாலா ரீகா சாக்காரா ரீசா நாலா ரீகா சாமா ரீகா சாத்தாலா ரீகா சாமா ஒவ்வொரு வேளும் ஆண்டவரே வல்லமை இறங்கி வரா. மகளை ஆசீர்வதிங்க. நிரம்பல சுவாமி, நிரம்பல ரீசா கமாலா ரீசா நாலா ரீசா வெல்டா வல்லமை இறங்கி வரா. வல்லமை இறங்கி வரா. ரீமா சாக்காரா இயேசுவே ஆமென். ரீகா சாமா
ஆண்டவர்களை யார் நிரப்பணும்னு சொல்லி இன்னும் ஆசைப்படுங்களோ முன்னாடி வாங்க. நாங்க பாஸ்டோம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். those who want யாரா இன்னும் ஆண்டவர் அநேக பேரை நிரப்பி இருக்கிறார், அநேக பேரை தொற்று இருக்கிறார் என்றாவது நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில வியாதி மாறும், பிரச்சனை மாறிச்சு. எஸ் ஆண்டவர் அநேக பேரை தொற்று இருக்கிறார். இன்னும் அடுத்த லெவல் ஆண்டவர் இந்த இடத்துல நிறைய பேரை பாஸ்டர் மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் அநேக பேரை அவருடைய பிள்ளைகளாய் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆண்டவர் விரும்புகிறார். those who want to do please come and when I want to pray for this அருமையான தேவச்சனமே பயப்பட நீங்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டு பெரிய காரியங்களை செய்வார். சீக்கிரமாக God we want to pray for you. those want to pray, those want to become a big thing, those want to do a very big thing to the Lord. and ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமுள்ளவர் முன்னாடி வாங்க. name of Jesus உங்களை கொண்டு இந்த பட்டணத்துல இந்த பரம்பரையில என் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். Thank you Lord, thank you Jesus. Rima Yesu kaiwalu irte Jesus Rima Saka thank you Lord. நேசிக்கிறங்க தங்கச்சி, என் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் அன்பு ரொம்ப நேசிக்கிறார். இன்னைக்கு நான் பார்க்கிறேன் ஆண்டவர் பாரம் இந்த இடத்துல இருக்கு. சபையை இந்த பாஸ்டர் நேசிக்கிறார். என் ஆண்டவர் அவர் அன்புக்கு அளவேல தங்கச்சி, அளவேல தம்பி, அவர் அன்புக்கு இணையே இல்லை. இங்க வந்திருக்கிற உங்களை நீங்களா வரல, என் ஆண்டவர் உங்களை கூட்டி வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் பரப்புகிற அபிஷேகத்தை என் ஆண்டவர் உன் தாயின் கர்ப்பத்தில் அவர் உருவாக்கியிருக்கிறார். கர்த்தரில் இருந்த
அநேகர் ஊழியர்களாக எடுத்து பயன்படுத்தப்படுகிறார். ஒரு சபை ஒரு அக்கினி 1000 கர்த்தர் உன்னை கொண்டு தான் செய்வார். சிஸ்டர், தங்கச்சி, நினைக்கிற ஒரு சாதாரணமான என்னால முடியல, உன்னை கொண்டு தான் செய்ய போகிறார். நான் உங்களை மாதிரி வாழ்ந்த ஆண்டவரோட ஒப்பு கொடுத்து உண்மையான அர்ப்பணிப்பு இருந்தா போதும். கர்த்தர் உன்னை கொண்டு மறக்கிற காரியங்களை செய்வார். பெந்தெகோஸ்தே நாட்கள் இறங்கின அக்கினி, நிறைவான அபிஷேகம், சகலமான தாவீது சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இன்றைக்கு ஆண்டவர் பாத்திரத்தை நிரம்பி வழி செய்ய போகிறார். ஓ, நல்ல வாயை திறந்து வேற எதுவும் பேசுங்க, அந்நிய பாஷை மாத்திரம் பேசுங்க. வாயை திறந்து